கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. Jesus, hallelujah. Hallelujah. Jesus, பயமோ இனி என்னில் ஸ்தானமில்லா, என் பாவியெல்லாம் தாதன் கரங்களிலா, நிராசை இனி என்னை தொடுகையில்லா, பிரத்யாசையால் அனுதினம் வர்த்திக்கட்டே. பயமோ இனி என்னில் ஸ்தானமில்லா, என் பாவி எல்லாம் தாதன் கரங்களிலா, நிராசை இனி என்னை தொடுகையில்லா, பிரத்யாசையால் அனுதினம் வர்த்திக்கட்டே. யாவே கைகளை உயர்த்தி சத்தமாய், தலைமுறை தலைமுறையாய் யாவே அங்கென்றும் ஆமென். தலைமுறை நீ மயங்குகில்லா, இஸ்ராயேலின் பரிபாலகன்தா, நீ மயங்குகில்லா, இஸ்ராயேலின் பரிபாலகன்தா. மரண பயம் எல்லாம் மாறிடட்டே, சத்ரு பீதி எல்லாம் நீங்கிடட்டே, மரண பயம் எல்லாம் சத்ரு பீதி எல்லாம் நீங்கிடட்டே. மரணத்தை ஜெயிச்சவர், சத்ருவை தகர்த்தவர், சகலத்திலும் மீதே உன்னதனா. மரணத்தை ஜெயிச்சவர், கைகளை உயர்த்தி ஒரே சத்தமாயாகே அங்கென்னும் என் தெய்வம், தலைமுறை தலைமுறையா யாகே அங்கென்றே சங்கேதம், தலைமுறை தலைமுறையா நீ மயங்குகில்லா, இஸ்ராயேலின் கைகளை செய்து ஹalleluya. ஆஹா ஆஹா Kabadana rabadana re, rikabala masheka mamarola re. தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 74, 74வது சங்கீதம், அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 74:9. எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை, தீர்க்கதரிசியும் இல்லை, இதுவரைக்கும் இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் இல்லை. கடந்த வாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எதுவரைக்கும் என்ற வார்த்தையை ஆழமா இருதயத்தில் கொண்டு வந்து கேட்க வைத்து கொண்டே இருந்தார். இன்னைக்கு அநேகருக்கு அநேக காரியங்களை குறித்த கேள்வி எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், ஆண்டவர் இது எதுவரைக்கும்,
இந்த வியாதி எது வரைக்கும், இந்த போராட்டம் எது வரைக்கும், இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு எது வரைக்கும், இந்த வேதனை எது வரைக்கும், இந்த கஷ்டம் எது வரைக்கும், ஆமென், இந்த கொந்தளிப்பு எது வரைக்கும், இந்த மறைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை எது வரைக்கும், காத்திருக்கிற காலம் எது வரைக்கும், எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. எதுவரைக்கும் என்று ஒரு தேவ பிள்ளையால அறிந்து கொள்ள முடியும். ஆமென். எதுவரைக்கும் என்று ஒரு தேவ பிள்ளையால அறிந்து கொள்ள முடியும். சங்கீதங்களிலே இப்படிப்பட்ட கேள்விகள் அதிகம் எழும்புவதை நம்மால பார்க்க முடியும். தாவீது சொல்லுகிறார் 6:3 கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர். 13:1 சொல்லுகிறார் எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். 13:2 சொல்லுகிறார் எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவார். 94:3 சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கர் எதுவரைக்கும் களி கூர்ந்திருப்பார்கள். ஆண்டவரே, சத்துரு துன்மார்க்கர் தேவன் யாருன்னு கேட்கிறவங்க என்ன பார்த்து அன்னைக்கு சிரிச்சாங்க, நேத்து சிரிக்கிறாங்க, இன்னைக்கும் சிரிக்கிறாங்க. சரி ஆண்டவரே, எவ்வளவு நாள் தான் இப்படி சிரிப்பாங்க ஆண்டவரே? தொண்ணூத்தி 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டி. எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரை இவங்க என் தலையில கொட்டிட்டே இருப்பாங்க? எதுவரைக்கும் ஆண்டவரே மனுஷர் என் முகத்துல ஏறி என் முதுகுல ஏறி போயிட்டே இருப்பாங்க? எதுவரைக்கும் ஆண்டவரே இந்த பாரம்? வேதத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்திலே, தானியேலின் புஸ்தகம் 11:32, உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தார் ஆக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். தேவனை அறிந்திருக்கிற ஜனங்களுக்கு எதை எப்படி எப்போ செய்யணும் என்கிற வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. எனவே அவர்கள் என்ன செய்வார்? திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அறிந்து செயல்பட வேண்டியது இந்த காலத்துக்கு மிகவும் அவசியமாய் இருக்கிறது. இல்லை என்றால் ஆமென், நம்மால ஒரு ஸ்டெப் முன்னாடி ஒழுங்கா எடுத்து வைக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை கிடையாது, எல்லாருக்கும் ஒரே சூழ்நிலை கிடையாது. நேற்றைய இரவு சிலருக்கு பலருக்கு சந்தோஷமான இரவா இருந்திருக்கலாம். ஆனால் சிலருக்கு நேற்று இரவு வேதனையான இரவா இருந்திருக்கும், துக்கமான இரவா இருந்திருக்கும். ஆமென். மகிழ்ச்சியோடு படுத்து உறங்கினவர்கள் உண்டு, கண்ணீரோடு படுக்கைக்கு சென்றவர்கள் உண்டு. ஆமென். இன்னைக்கு காலையில களிப்போடு புறப்பட்டு வந்தவர்களும் உண்டு, வேதனையின் துன்பத்து நடுவிலிருந்து புறப்பட்டு வந்தவர்களும் உண்டு. சூழ்நிலைகள் என்பது எல்லாருக்கும் ஒரே போல கிடையாது. ஆனால் தேவன் எல்லாருக்கும் ஒரே போல இருக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை தேவன் அனுமதிக்கும் போது 1 பேதுரு 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்ச காலம் பலவித சோதனைகள் என்று. அப்ப தேவன் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். எது வரைக்கும் என்று கர்த்தர் குறித்திருக்கிறார். இது துவங்கி இது வரைக்கும், அவ்வளவுதான். இது துவங்கி இது வரைக்கும். ஆமென். சபைகளுக்கு சொல்லும் போது 10 நாள் மட்டும் உபத்திரவப்படுவீர்கள் அப்படின்னு காலத்தை குறித்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. சொல்லிவிட்டு கீழே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை. ஆமென். அப்ப நாட்களை சொல்றார் பாத்தீங்களா? 10 நாள் மட்டும், இத்தனை நாட்கள், இவ்வளவு காலம்.
எது வரைக்கும் என்று தேவனால சொல்ல முடியும். தேவன் அதை சொல்ல ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனா கேட்கிற நிலையிலே இன்னைக்கு நாம இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. நம் ஒவ்வொருவரையும் தேவன் ராஜாக்களாக ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். இன்னும் அதை அழகாய் 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 2:9. நீங்களும் உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென், ஆமென். சுத்தி ஆமென். நமக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை அடையாளங்களும் அவர் கூட இருக்க வைப்பதற்கான அடையாளங்கள். ஆமென். ஹல்லேலூயா. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று இயேசு சொல்லும் போது எல்லாரும் யாரு 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 யாருன்னு கேட்டுட்டு இருக்கும் போது நானா 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 அப்படியெல்லாம் கேட்குறாங்க. நீயான்லாம் மாறி மாறி கேட்டுட்டு இருக்கும் போது பதில் கிடைக்கல. அப்பொழுது யோவான் இடத்துல பேதுரு கண்ணு காட்டுறா, செய்கை காட்டுறா. நீ கேட்டா கிடைக்கும். என்ன பேதுரு, நீங்க தானே ஃபர்ஸ்ட் ரேங்க் பேதுரு, நீங்க இப்போ ஏன் யோவான்கிட்ட கண்ணு காட்டுறீங்க? ஏன்னா யோவான் தான் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தான். நமக்கு தேவன் இந்த பாக்கியத்தை தான், அதனாலதான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, சொந்தமான ஜனம். ஆனா தெரியல, நமக்கு அறிந்து அதற்கேற்றபடி செய்ய நமக்கு தெரியல. பல காரியங்கள் எல்லாம் நடந்த பிறகுதான் ஆண்டவரே, இப்பொழுது நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். இது எனக்கு அவர் மேல இருக்கிற விசுவாசம். ஆனா எத்தனை காலம் இந்த துன்பம்? எது வரைக்கும்? எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவன் இவ்வளவு காலம் நீ தீயையும் கடப்பாய், நீ தண்ணீரையும் கடப்பாய், ஆனா அதுக்கப்புறம் நான் உன்னை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுவேன். ஓகே, அதை நான் நம்புறேன் ஆண்டவரே, 100% அந்த வார்த்தை நிறைவேறும் என நம்புகிறேன். ஆனா எவ்வளவு காலம் இந்த தீயையும் தண்ணீரை கடக்கணும்? இது ஆண்டவர் சொல்லித்தர மாட்டாரா? அவர் சொல்லித் தருவார். ஆவியானவர் எல்லாவற்றையும் நமக்கு தெரிவிக்கிறவராயிருக்கிறார். ஒரு தேவ பிள்ளை இந்த கடைசி நாட்களிலே நல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆமென். நோவா தேவ எச்சரிப்பை பெற்று எப்படி பேழையை தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக கட்டினானோ, அதே போல் இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த உத்தரவாதம் எடுக்கிற அந்த ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுப்பாராக. ஆமென். புருஷர்கள் நினைக்க கூடாது, அது அவ ஜெபம் பண்ணுவார், நினைக்க கூடாது. மனைவிகள் நினைக்க கூடாது, அது அவரு ஜெபம் பண்ணுவார், நினைக்க கூடாது. பிள்ளைங்க இப்படி நினைக்க கூடாது, அது எங்க அப்பா அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, நினைக்க கூடாது. கர்த்தருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டு உள்ள தேவன் கொண்டு வந்துட்டார்னா அந்த உத்தரவாதம் எடுக்கிற உணர்வு நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. ஏன்னா ஒருத்தங்களுக்குன்னு ஒரு டியூட்டி தான் வச்சிருப்பார். அப்போஸ்தலர்களிலே எல்லாரிலும் சிறியவன் என்று பவுல் தன்னை அழைத்தாலும் எல்லாரை விட பெரிய காரியங்கள் பவுல் மூலமாய் கர்த்தர் செய்து வருகிறார். அப்படி இருந்தும் பவுல் சொல்லுகிற வார்த்தை, பவுல் நட்டாலும் அப்பல்லோ, கிருபை அதிகம் பெற்றது பவுலா இருந்தாலும் இந்த இடத்துல அப்பல்லோ நீர் பாய்ச்ச வேண்டும், அதுக்கப்புறம் தேவன் விளைய செய்வார். இல்ல நீ எல்லாம் என்னப்பா சிம்பிள், நீ அப்படியே என்ன தண்ணி ஊத்துறது மட்டும் தான் உனக்கு வேலை, ஆனா எனக்கு வேலை நடுற வேலை, அதனால நீ எல்லாம் வேஸ்ட். நோ, நடுகிறவனாலும் ஒண்ணும் கிடையாது, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒண்ணும் கிடையாது, விளைய செய்கிற தேவனால் தான் இறங்குகிற. அதனாலதான் இது உன்னுடைய உத்தரவாதம், இது என்னுடைய உத்தரவாதம். ஆண்டவரே, இப்படி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 2022 முடியும் என்கிற பிரச்சனை 2023 ஆரம்பத்திலே முடியவில்லை. 2 மாதம் பாதியில போய் இது எது வரைக்கும்? ஆமென்.
கர்த்தர் காலங்களை அவருடைய கையில் வைத்திருக்கிறபடியினாலே காலங்களை சமயங்களை மாற்றுகிறவர், காலங்களை தெரியப்படுத்துகிறவராக இருக்கிறார். அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் தியானிக்க வைத்தாலும் இந்த நாளிலே ஆமென் ஆவியானவர் காண்பித்த சில காரியங்கள், உணர்த்தின சில காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். நல்ல கவனமா கேளுங்க. ஆண்டவரே, இது நான் எத்தனை முதல்ல இதுக்கு நான் காத்திருக்கிறது கரெக்டா இது தெரியணும் நமக்கு. ரெண்டாவது, இதுக்கு நான் எத்தனை காலம் காத்திருக்கணும். ஆமென். யோவான் பாத்தீங்களா, சிறைச்சாலையில அடைக்கப்பட்ட போது அவன் கேட்டு அறிகிறான், வரப்போகிறவர் நீர்தானா, இல்ல நான் இன்னும் வெயிட் பண்ணணுமா? ஆரம்பத்தில் அதே யோவான் தான் இயேசுவை காண்பித்து சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஆனா அவருடைய ஓட்டம் முடிகிற டைம் வரும்போது ஒரு கொஸ்டின் எழுப்புறார், வரப்போறது நீங்க தானா, இல்ல நான் வெயிட் பண்ணணுமா? ஏன் இந்த கேள்வி? ஏன் இந்த கேள்வி யோவான் ஸ்நானனே? ஏன் இந்த கேள்வி? ஏன் இந்த கேள்வினா, நான் காத்திருந்தது வீணாகல என்பது என்னுடைய சரித்திரமா இருக்கணும். நான் ஒருத்தருக்காக காத்திருந்து 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 என்ன யோவானுக்கு தெரிஞ்சிட்டு நாளைக்கு அல்லது இன்னும் சில நாட்கள்ல என் கதை முடிய போகுது. ஆனா நான் ஒருத்தரை பத்தி சொல்லிட்டு இருந்தேன், அவர் வருவார் வருவார் வருவார்னு சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளவு நம்பிக்கை அறிக்கை பண்ணேன். அவன் நான் காத்திருந்தேன். நான் நாளைக்கு என் கண்ணை மூடும் போது என்னை சூழ்ந்திருக்கிறவங்க சொல்லணும், இவன் காத்திருந்தது வீணாகல, அது இவர்தான் என்று அவன் சொல்றான். நீதான் ஆண்டவரே. இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? ஏசாயா 61 போய் சொல்லுன்ட்டாரு. அவன் குருடர்கள் பார்வை அடைகிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அதே போல நடந்தது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை, அவரிடத்திலிருந்து வெளிப்பட்ட மகத்துவத்தை பார்த்த ஜனங்கள், அந்த யோவான் கொடுத்த சாட்சி இவரை பத்தி தானே சொல்லிட்டு இருந்தான்ப்பா, சூப்பர்ப்பா. ஆமென் ஆமென். நமக்கு அடுத்த தலைமுறை சொல்லணும், எங்க அப்பா இதுக்குன்னு காத்துட்டு இருந்தாங்க, ஏமாற்றத்தோட கண்ணை மூடுனாங்க இல்ல, கண்டுதான் கண்ணை மூடுனாங்க. ஹல்லேலூயா. இது எது வரைக்கும் ஆண்டவரே? இது எது வரைக்கும்? கர்த்தர் வெளிப்படுத்த ஆயத்தமாயிருக்கிறார். ஆதியாகமம் 15வது அதிகாரம் அதனுடைய 13 முதல் 16 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அதேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். நீ நிச்சயமாய் அறி. இதெல்லாம் ஆண்டவர் எதுக்குங்க ஆபிரகாம்கிட்ட சொல்லணும்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயம். அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, சில காலங்களை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எவ்வளவு காலாண்டவரே இந்த வேதனை, எவ்வளவு காலாண்டவரே இந்த பாடுகள், எவ்வளவு காலாண்டவரே. ஆண்டவர் ஒருவனுக்கு அந்த காலங்களை வெளிப்படுத்துகிறார். அதுவும் இதெல்லாம் உனக்கு சொல்ல தேவையில்லை, இருந்தாலும் சொல்றேன், அப்படி இல்லை, நீ நிச்சயமாய். ஏன் வெளிப்படுத்துகிறார்? தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். அடுத்த வார்த்தை வாசிங்க. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். இதெல்லாம் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற காரியத்தை தான் ஆண்டவர் இப்ப சொல்றார், காலத்தோடு சொல்லுகிறார். இன்னும் ஆபிரகாமுக்கு ஈசாக்கே பிறக்கல. ஆனா ஆண்டவர் தம்முடைய ரகசியத்தை ஆபிரகாமுக்கு அப்படியே வெளிப்படுத்துகிறார். எல்லாவற்றையும் வெளிப்படுத்த காலத்தோடு 400 வருடம்
ஆண்டவர் காலத்தோ இதை நீ நிச்சயமாய் அறிய கடவாய். எப்பொழுது இதை ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார், எதன் பிற்பாடு வெளிப்படுத்துகிறார்? நமக்கு நன்றாய் தெரியும். இந்த 15வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த காரியங்கள் நடந்த பின்பு? 14வது அதிகாரத்திலே ஆமேன் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தம் என்னவென்றால், ஆமேன் லோத்தோடு இருந்த ஆபிரகாமோடு இருந்த லோத்து ஆபிரகாமை விட்டு புறப்பட்டு சோதோமிலே போய் குடியேறுகிறான். அங்கே இருந்தபோது சோதோம் உட்பட 5 பட்டணங்களுக்கு விரோதமாய் 4 பெரிய ராஜாக்கள் படையெடுத்து வருகிறார்கள். அவர்கள் படையெடுத்து வந்து என்ன செய்கிறார்கள் என்றால், இவர்களை பிடித்து கொண்டு போகிறார்கள். இவர்களை பிடித்து கொண்டு போன செய்தியை ஆபிரகாம் கேள்விப்பட்டு, ஆபிரகாம் தன்னோடு இருந்த 318 பேரை அழைத்து கொண்டு போய் அவர்களோடு யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்திலே ஜெயித்து லோத்தையும் ஆமென் அவனோடு இருந்தவர்களை மீட்டு கொள்ளுகிறான். இதன் பிறகு சோதோமின் ராஜா என்ன செய்கிறான்? ஆபிரகாமால் இந்த ஜெயம் கிடைத்ததுனால சோதோமின் ராஜா ஆபிரகாமை எதிர்கொண்டு போய் பரிசு பொருட்களோடு எதிர்கொண்டு போகும்போது, சோதோமின் ராஜா ஆபிரகாமை சந்திப்பதற்கு முன்னமே மெல்கிசேதேக், சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக், ஆசாரியரும் ராஜாவுமாகிய மெல்கிசேதேக். யார் இந்த மெல்கிசேதேக் என்று அவருடைய வம்சம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே படிக்கும் போது தெரிகிறது, அவர் கிறிஸ்துவுக்கு நிழலாய் இருக்கிறார். ஆபிரகாமை எதிர்கொண்டு வந்து வாழ்த்துகிறார். மெல்கிசேதேக் காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இந்த ஜெயம் ஆபிரகாமே உன் பலத்தினால் வந்தது அல்ல. அதனுடைய 18வது வசனத்திலே பார்த்தீர்களானால், மெல்கிசேதேக் அப்பமும் ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமி உடையவர் ஆகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஆமே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாருக்கு அவர் அப்பமும் ரசமும் கொண்டு கொடுத்தாரோ அவருக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா? உன் மேல பரலோக ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமே. நமக்கு ஒரு மெல்கிசேதேக் உண்டு. அவர் கையிலே அப்பமும் ரசமும் கொண்டு வரவில்லை. தம்முடைய சரீரத்தையே நமக்கு அப்பமாக, தம்முடைய இரத்தத்தையே ரசமாக நமக்கு, இதை வாங்கி புசியுங்கள், இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரீரம் என்றும் உங்களுக்காக சிந்தப்படுகிற என் இரத்தம் என்று சொன்னார். கொடுத்து என்ன சொல்றார்னா, உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உண்டாவதாக. ஆபிரகாமே, உன் மேல உன்னத ஆசீர்வாதம் இருக்கிறது. அடுத்த வார்த்தை, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீ சத்துருக்களை பிடிக்கல, கர்த்தர் ஒப்பு கொடுத்ததுனால நீ ஜெயிச்ச. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம சந்திக்கிற ஒவ்வொரு நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஜெயம், நம்முடைய வாழ்க்கையில சக்சஸ் என்று ஒன்று இருக்கும் என்றால் அதற்கு பின்பதாக கர்த்தருடைய கரம் என்று ஒன்று இருக்கிறது. இதை தேவ பிள்ளை மறந்துடக்கூடாது. இதெல்லாம் கேட்டு ஆபிரகாம் அந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்தி, இப்பொழுது அவன் புறப்பட்டு வரும்போதுதான் யார் வருகிறார் தெரியுமா? சோதோமின் ராஜா எதிர்கொண்டு வருகிறார். சோதோமின் ராஜா கையிலே என்ன இருக்கு? ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆல்ரெடி ஆபிரகாம் கேட்ட வார்த்தை என்ன? உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. வாக்கு தத்துவம் ஆபிரகாம் மேல எப்படிப்பட்ட வாக்கு தத்துவம் வருதுன்னா மேல இருந்து வரும். ஆமே. ஆனா இப்பொழுது கையில் ஆசீர்வாதத்தோடு யார் வரா? சோதோமின் ராஜா வருகிறான். ஆபிரகாமே, நீ எந்த பக்கம் கையை நீட்ட போற? ஆபிரகாமுங்க, உனக்கு முன்னாடி சோதோமின் ராஜா கையில் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறான், உனக்கு மேல கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறான். ஆமென். ஆபிரகாமே, நீ எந்த பக்கம் கையை நீட்ட போற? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 23வது வசனத்தை வாசியுங்கள். 22, 23 சேர்த்து வாசியுங்கள். ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐசுவரியனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும்
உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக கையை உயர்த்துகிறேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தம் உடையவன் இங்க பாருங்க, அவன் இப்படி கை நீட்டுகிறவனாய் அல்ல, அவன் இப்படி கை நீட்டுகிறவனாய் இருப்பான். ஆமென். அவரிடத்திலிருந்து அப்பத்தையும் இரசத்தையும் உட்கொண்டவன், அவனுடைய கண்களும் கைகளும் அவரிடத்தில் தான் எடுக்கப்படும். சொல்லிவிட்டு ஆபிரகாம் வருகிறான். கர்த்தர் தரிசனமாகி சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் கேட்கிறான், அடி எனக்கு என்ன தருவீர்? ஆமே, வயசு 86 ஆகுது, நான் இன்னும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. அப்பொழுது கர்த்தர் அவனை கூடாரத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு வந்து, இந்த நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணு என்று சொல்லி இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும் என்றார். வேதம் சொல்லுகிறது 6வது வசனம் 15:6, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். கைய மேல உயர்த்துறான், கர்த்தரை நம்புறான். ஆமென். அவருடைய உண்மையும் அவருடைய வார்த்தையும் அவரிடத்திலிருந்து மாறாதிருப்பதை பார்த்து கர்த்தரை விசுவாசிக்கிறான். இப்பொழுது கர்த்தர் அவனோடு சொல்லுகிறார், ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, உன்னை பட்டணத்தில் கல்தையருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை 9-10 வசனங்களை வாசிங்கள். 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வா. கடந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் காண்பித்த வார்த்தை இதுதான். ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் எதை கொண்டு வருகிறான் என்பதுதான் கேள்வி. ஆமென். எதை கொண்டு வருகிறான்? அவனுக்கு என்ன பிடித்ததோ அதை அல்ல, அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் கொண்டு வருகிறார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அது கிருபையினால் நாம் வந்திருக்கிறோம். ஆனால் எப்படிப்பட்ட ஆராதனையை நாம் செலுத்துகிறோம் என்பதுதான் கர்த்தர் கவனிக்கிறார். அவர் கேட்டவைகள், அவர் எதிர்பார்த்தவைகள், அவர் விரும்பினவைகளை ஆபிரகாம் கொண்டு வந்து அவருக்கு முன்பாக அர்ப்பணித்த போது கர்த்தர் எதுவரைக்கும் என்ற காலத்தை ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்த சித்தமுள்ளவரானார். ஆமென். என்னுடைய ஆராதனைகள் என்னை பிரியப்படுத்துவதா இருக்கக்கூடாது, ஆராதனைக்குரியவரை பிரியப்படுத்துவதா இருக்க வேண்டும். நல்ல கவனமா கேளுங்க. எதுவரைக்கும்? எதுவரைக்கும்? ஆபிரகாம் எதுவரைக்கும் என்று கேட்கவில்லை, எதினால் நான் அறிவேன் என்று தான் கேட்டான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு எதுவரைக்கும் என்ற காலத்தையும் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவரே? ஆபிரகாம் என்ன படைத்தான் ஆண்டவரே? அவன் எப்படிப்பட்ட ஆராதனை ஏறெடுத்தான் ஆண்டவரே? நான் என்ன கேட்டேனோ, நான் என்ன கேட்டேனோ, தேவனை ஆராதிக்க வேண்டும். எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. எனக்கு தோணுனா நான் ஆராதிப்பேன், எனக்கு பிடிச்சபடிதான் நான் ஆராதிப்பேன். அப்படி அல்ல. நாம ஒருத்தங்களுக்கு ஒண்ணு செய்யும் போது அவங்களுக்கு அது பிடிக்கணும். நாம விரும்பி செஞ்சாலும் அவங்களுக்கு அது பிடிக்கலன்னா அவங்களால அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. புரியும்படி சொல்றேன். குறிப்பிட்ட ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். அந்த கிராமங்களெல்லாம் ஊழியத்துக்கு போனா அவ்வளவு நம்ம மேல அன்பை கொட்டோன்னு கொட்டிடுவாங்க. அங்கிருந்து திரும்பி வர்றதுக்கே நமக்கு மனசு இருக்காது. அந்த குறிப்பிட்ட கிராமத்துக்கு போறோம், அவங்க அவ்வளவு கவனிப்பு. அடுத்த நாள் ஆராதனை, அது பொதுவான கூடுகையை வச்சிருந்தாங்க. செய்தி முடிச்சு அங்கேயே எல்லாருக்கும் சாப்பாடு. எங்களுக்கு உள்ள ஒவ்வொருத்தரும் குறிப்பிட்ட 1-2 ஐட்டம் வீட்டில் ஸ்பெஷலாக
அந்த மசாலா கூட அவங்களே அரைச்சி, கடையிலேருந்து எதுவுமே அவங்களே எல்லாமே, வாழை இலை கூட அவங்க வீட்டில் உள்ள இலைகள், இப்படி எல்லாமே செஞ்சு கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐட்டம், இது எங்க ஸ்பெஷல், நாங்கள் இதுக்குன்னே காலையிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு என் இலையில வச்சாங்க பாருங்க. எனக்கு அந்த ஐட்டம் பிடிக்கவே செய்யாது. அது அந்த இலையில இருந்தாலே எனக்கு சாப்பாடு இறங்காது. நான் இப்படி இயேசுவே ஆமென். இப்போ வந்து எனக்கு அவங்கள்ட்ட வேண்டான்னு சொல்ல வழி இல்லை, எனக்கு வந்து ஏற்றுக்கொள்ள அதுகளை இப்படி வச்சு எனக்கு கொஞ்சம் ரசம் கொடுங்கன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க. என்ன பாஸ்டர் உடம்பு சரியில்லையா? நல்லா தான் இருக்கிறேன். அப்போ இது என்ன அப்படி மெதுவாக அந்த பாஸ்டரை போட்டு சொல்ல, பாஸ்டர் இது எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது. அப்போ சொன்ன அவங்க அது காலையிலேருந்தே இல்லை, அது எனக்கு அது கிட்ட கொண்டு போனாலே எனக்கு வந்து அது பிடிக்காது அப்படி சொல்லிட்டு, சரி பாஸ் அப்படி அவங்க திரும்பி அங்கே பார்க்கும்போது என் பக்கத்தில் இருக்கிற இலையில தூக்கி வச்சுட்டேன். அந்த சகோதரன் சந்தோஷமா அதை சாப்பிட்டுட்டு, பாஸ்டர் எங்க மீட்டிங் போனாலும் என்ன பக்கத்திலேயே இருத்திருங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் போதெல்லாம் ஆவியானவர் இடைப்படுவார். அவங்க உனக்கு பிடிக்காதது என்னன்னு பார்த்து கொண்டு வைக்கல, அவங்க விரும்பி செஞ்சு வச்சாங்க. பட் உனக்கு பிடிக்கலன்னா உன்னால ஏற்றுக்கொள்ள முடியல. பார்த்தியா, அதே மாதிரிதான் நீ எனக்குன்னு செய்யறது, உனக்கு பிடிச்சதை செய்யாத, எனக்கு பிடிச்சதை செய். ஆபிரகாமே உனக்கு என்ன முடியுமோ கொண்டு வான்ல அவர் சொல்றாரு, அழகா சொல்றாரு பாருங்க. ஆமே 3 வயது கிடாரி, 3 வயது வெள்ளாடு, 3 வயது. அப்போ எதுவரைக்கும் என்று கேட்டறிய அவர் எதிர்பார்க்கிறதை என்ன எதிர்பார்க்கிறார்? இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும், இப்படிப்பட்டவைகளில் அவர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. எனவேதான் தாவீது இப்படி செபிக்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலையிலே கிளம்பி ஆராதிக்க வருகிறோம். நம்மை பிரியப்படுத்த செய்கிறோமா? ஆராதனைக்குரியவரை பிரியப்படுத்த நம்முடைய பாடல்கள் அவருக்கு பிரியமாயிருப்பதாக, நம்முடைய கையெடுப்பு அவருக்கு பிரியமாயிருப்பதாக, நம்முடைய கைத்தாளங்கள் நம்முடைய சத்தங்கள் அவருக்கு பிரியமாயிருப்பதாக. தேவன் பிரியப்படுகிறவைகள் எவைகள் என பார்த்து ஆராய்ந்து அதற்கேற்றபடி ஒருவன் செய்வான் என்றால் அவனுக்கு தேவன் எதுவரைக்கும் என்ற காரியத்தை வெளிப்படுத்த அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆமென். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்திற்குரிய மகிமை செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே நான் ஆராதிக்க வந்துட்டேன் வெள்ளையும் வெள்ளையும் போட்டுட்டுன்னு சொல்றதுல இல்ல. இது அவருக்கு, நான் கிளம்புறது அவருக்கு பிரியமா இருக்கா? நான் வீட்டில் ஆயத்தமாறேனா? ஆமென். நான் ஆயத்தமாகிறது அவருக்கு பிரியமா இருக்குதா? பார்த்து பார்த்து நான் வந்து உட்கார்ந்து செபிக்கிறது அவருக்கு பிரியமா இருக்கு, நான் பாடுறது அவருக்கு பிரியமா இருக்குதா? நான் ஆராதனை நேரத்தில் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன்னு, இது பிரியமா இருக்குதா? இல்ல, எனக்கு பிடிச்சதை செய்யறதில்ல ஆராதனை. எசேக்கியா யூதாவுக்கு ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட போது ஆமென், அவன் செய்த முதல் காரியம் என்ன? 2 நாளாகம புஸ்தகம் 29வது அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எசேக்கியா 25ஆம் வயதில் ராஜாவாகி 29 வருஷம், அவன் 25வது வயசுல கர்த்தர் அவனை ராஜாவாக உயர்த்துகிறார். 2வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான்.
அடுத்த வசனம். அவன் தன் ராஜ்ய பாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை அவன் திறந்து அவைகளை பழுது பார்த்து அவைகளை ரிப்பேர் பண்ணான். கர்த்தரின் பார்வைக்கு அவன் செம்மையானதை செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் என்ன செய்தான்? வந்ததும் 1000 ஸ்தோத்திர பலி, 1000 ஆடுகளை இல்ல. அதுக்கு முன்னாடி ஒண்ணு செய்யறான். ஆலயத்தின் கதவுகளை திறந்து அதை பழுது பார்க்கிறான். நம்மை தேவன் அவருடைய ஆலயமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். கண்ட இடத்தில் உன் பலியை போடாதே என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நான் செய்ய வேண்டிய முதல் என்னுடைய ஆராதனை தேவன் அங்கீகரிக்கிறதற்கு ஏதுவாய், தேவனுக்கு பிரியமாய், தேவனுக்கு உகந்ததாய் இருக்க வேண்டுமானால் பழுது பார்க்கணும். ஆமென். மதில் இடிக்கப்பட்டு வாசல் தீ கொளுத்தப்பட்டதை கேள்விப்பட்ட நெகேமியா போய் இருந்து உட்கார்ந்து அழுதுட்டு தன் வேலையை பார்த்துட்டு போகல, உத்தரவாதம் எடுக்கிறான். ஹல்லேலூயா. ரட்சிப்பையும் துதியையும் மதிலெனவும் வாசலெனவும் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அவன் பழுது பார்க்கிறான். எங்க என் பிரேயர் லைஃப் எங்க டேமேஜ் ஆச்சு? இந்த ஆலயத்தில் அநேக நாட்கள் ஆராதனை இல்லாமல் இருந்தது. நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக 6-7 வசனங்களை பார்த்தீர்களேயானால் நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். ஆமென். அடுத்த வசனம். அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். பொல்லாப்பை செய்ய அவரை விட்டு விலகுகிறவர்கள், அவரை விட்டு விலக்குகிற பொல்லாப்பை விலக்குகிறவர்கள். தீமை செய்கிறவன் தேவனை விட்டு விலகுகிறான், தேவனை தேடுகிறவன் தீமையை விலக்குகிறான். பாவம் செய்து 6 நாள் பாவம் செஞ்சு 7வது நாள் சர்ச்சுக்கு வர முடியுமா? வரலாம். ஆனா அவங்க வாழ்க்கையிலே அவர்களுடைய சரீரம் என்கிற ஆலயம் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? பழுதடைந்ததா இருக்கும். அதிலே சர்வாங்க தகன பலி செலுத்தப்படாது, தூபம் காட்டப்படாது, விளக்குகள் அணைத்து போடப்படும். ஆமென். பொல்லாப்பை செய்ய விரும்புகிறவன் வாழ்க்கையில அர்ப்பணிப்பு இருக்காது. பொல்லாப்பு செய்ய விரும்புகிறவன் வாழ்க்கையில் இந்த தூபம் எழும்பாது. பொல்லாப்பு செய்ய விரும்புகிறவன் வாழ்க்கையில விளக்கு எரியவே எரியாது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் தேவனுக்குரிய மகிமையை செலுத்தாதபடியினாலே உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எசேக்கியா வந்ததும் அவன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதம், வேற 1000 வேலை இருக்கட்டும், நான் செய்ய வேண்டிய வேலை என் தேவனுடைய ஆலயத்தை நாம் பழுது பார்க்க வேண்டும். அணைத்து போடப்பட்ட விளக்குகள் எரிய வேண்டும். பழையது போல ஜெபம் எழும்பணும், தூபம் எழும்பணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 எஜமானுக்கு சேவை செய்ய முடியாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கிருபையின் காலத்துல என்ன செய்யலான்னு. சபையே, ஆமென். நமக்கு விளக்கு எரிகிறது மாதிரி இருக்கும். இல்ல, பொல்லாப்பு செய்கிறவன் தேவனை விட்டு விலகி நிற்கிறான். கர்த்தருடைய பந்தியில் இருந்த யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு பக்கத்தில் இருந்ததுக்கு அப்புறமே சாத்தானால யூதாசுக்குள்ளே போக முடிய காரணம் என்ன? அவன் பொல்லாப்பை விட்டு விலகாததுனால. ஆமென். பொல்லாப்பை விட்டவன் விலகல, பொல்லாப்பு செய்ய தேவனை விட்டு விலகினான். அற்ப ஆதாயம், அற்ப சந்தோஷம், சில நிமிடங்கள் கிடைக்கிற சந்தோஷம், மாம்சத்தின் இச்சை, மாம்சத்தையும் மனதையும் பிரியப்படுத்த திருப்தி
திருப்திப்படுத்தும்படிக்கு தேவனை விட்டு விலகுகிறவர்களுடைய நிலைமை என்பது எவ்வளவு பரிதாபம் தெரியுமா? 30 வெள்ளி காசு வாங்கினான யூதாஸ், அதனால அவனால ஒரு சிங்கிள் டீ கூட குடிக்க முடிந்ததா? இல்ல. ஒரு கட்டம் வந்தது, அவனே அந்த காசை தூக்கி எறிந்தான். ஆனால் அவன் எறிந்த காலம் என்பது அவனுக்கான கிருபையின் வாசல் அடைக்கப்பட்ட பிறகு அவனுக்கு கொடுக்கப்பட்ட லாஸ்ட் சான்ஸ். இப்பொழுதும் அவன் கையில 30 வெள்ளி காசு இருக்கிறது. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாசல் அடைக்கப்படுவதற்கு முன்னாக அந்த லாஸ்ட் சான்ஸ் கொடுக்கப்பட்டது. அதுதான் அவரை முத்தமிட அவனுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. அந்த இடத்துல கூட சிநேகிதனே அப்படின்னு சொன்னதும் அந்த இடத்துல வச்சு யூதாஸ் அந்த 30 வெள்ளி காசை எடுத்து, ஆமென், அவர்களுக்கு முன்பாக இந்த நேசரையா நான் காட்டி கொடுக்க வந்தேன் என்று சொல்லி அவன் தூக்கி எறிந்திருப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கை பழுது பார்க்கப்பட்டிருக்கும். நீ காலத்தை கடத்தி கொண்டே போய் கொண்டிருக்கிறாய். நீ நினைச்சிட்டு இருக்க நான் கூட்டத்தோடு கூட்டமா சேர்ந்து ஆராதிச்சிட்டு இருக்கிற. இல்ல, விளக்கு அணைக்கப்பட்டு எத்தனை காலம் ஆகிறது, தூபம் காட்டப்பட்டு எத்தனை காலம் ஆகிறது. ஆமென், ஆமென். பிசாசானவன் ஒருவனை மேற்கொள்ளுவதின் அடையாளம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவங்க லைஃப்ல இந்த துதியின் சத்தமும் ஜெப சத்தமும் ஸ்டாப் ஆகும், குறைய ஆரம்பிக்கும். நம்முடைய விசுவாசம் என்னும் தீபம் அணையாது இருக்க வேண்டுமானால் ஜெபம் என்கிற தீபம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு என்னால ஜெபிக்கவே முடியல, துதிக்க முடியல. சர்ச்சில் வந்தா ஏதோ கொஞ்சம் ஜெபம் பண்ண முடியுது, மற்றபடி பர்சனல் லைஃப் இல்ல. நாம் ஒவ்வொருவரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆலயம் என்று 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலும் 6வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. சபையே, பர்சனல் பிரேயர் இருக்கா? விளக்கு எரியுதா காலையில மாலையில எல்லாம்? பாபிலோனில் இருந்தவனுக்கு 3 வேளை ஜெபிக்க முடிந்தது. ஆலயத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு வேளை கூட ஜெபிக்க முடியவில்லை என்றால், நியாயப்பிரமாண காலத்தில் இருந்தவனுக்கு 3 வேளை ஜெபிக்க முடியுமானால் கிருபையின் காலத்தில் இருக்கிறவர்களுக்கு இடைவிடாமல் ஜெபம். அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். அதுக்கு தானே கிருபையை தருகிறார். அவன் 25 வயசு பையன் தாங்க, பெரிய அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது. அவனை விட பெரியவர்கள் அரண்மனையில் பிரபுக்களாய் இருக்கிறார்கள், மூப்பர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் இருந்தாலும் அவன் பார்த்துட்டான், என் தேவனுடைய ஆலயத்துல விளக்கு எரியணும், சத்தம் கேட்கப்படணும். அவன் முதல்ல செஞ்சது என்ன தெரியுமா? பழுது பார்க்க ஆரம்பிச்சான். தேவ பிள்ளைகளை எத்தனையோ காரியங்களை சரி செய்கிறோம். ஆமே, தண்ணி வரலன்னா டேங்க போய் பார்க்கிறோம், கரண்ட் வரலன்னா மெயின்ல போய் பார்க்கிறோம், உடனே ஈபிக்கு போன் பண்றோம். ஏதாவது ஃபேன் ரிப்பேர் ஆச்சுன்னா அதை சரி பண்றோம், என்னெல்லாமோ சரி பண்றோமே. ஆமே, ஹல்லேலூயா. நம்முடைய ஜெப வாழ்க்கை, ஆமே, நம்முடைய துதியின் வாழ்க்கை, ஆமே, நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை, இதை பாழாக்குகிறவைகளை என்னைக்கு நாம பழுது பார்க்க போகிறோம்? முற்பிதாக்கள் பூட்டி போட்டாங்கன்னு அடுத்த தலைமுறையினர் அதை தொடராதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஹல்லேலூயா. ஜெபித்து, இது நான் ஜெபிக்கிறது எனக்கு அவர் ஏதாவது செய்யணும் இல்ல, என்னை ஆலயமா தெரிந்தெடுத்துட்டார். ஆலயம் கர்த்தருக்குரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெடுநாள் காத்திருந்தவர்கள் தான் சகரியாவும் எலிசபெத்தும். நெடுநாள்னா ரொம்ப நாள், ரொம்ப நாள். கர்த்தர் சகரியா கிட்ட தூதன் அனுப்பி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே, உன் வேண்டுதல். எப்போ ஜெபம் பண்ணி இருப்பாங்க? வயசானதுக்கு அப்புறமா ஜெபம் பண்ணி இருப்பாங்க. என்ன ஜெபம்? அவங்களுக்கு ஒரு குழந்தை வேணும், குழந்தை வேணும். எப்போ வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று பதில் வந்தது? வயசானதுக்கு அப்புறம். அவரே சொல்ற, இந்த கிழவனுக்கு பொதுவாகவே யாரும் தங்களை கிழவன் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படி இருந்து ஒருத்தங்க சொல்றாங்கன்னா எவ்வளவு வயசாக இருக்கும்? ஆமென். பிரைஸ் எல்லாம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ உன் வேண்டுதல், அப்போ இந்த இடத்துல அந்த ஜெபத்துக்கு இவ்வளவு நாள் பதிலே வரல.
பதில் வரலைனாலும் அவன் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறான். சுத்திகரித்த ஆலயத்தில் போய் ஆராதித்து கொண்டுதான் இருக்கிறான். இது கர்த்தருக்குரியது ஆராதனை. ஆமே. இல்ல நீங்க பதில் வரல அதனால நான் வரமாட்டேன், இல்ல. வேதம் சொல்லுகிறது அவர்கள் பிரமாணத்தின்படி வாழ்ந்தவர்கள். அந்த வார்த்தை அருமையா இருக்கும் பாருங்க. ஆமே. லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். 9வது வசனத்திலே 8-9 வசனங்களே வாசியுங்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் அவன் அதுக்காக ஊழியத்தை நிறுத்தல. ஆண்டவர் எனக்கு ஒரு பதிலும் தர மாட்டேங்கிறார், நான் இப்படி சுத்தமா வாழ்ந்து பரிசுத்தமா வாழ்ந்து நிறுத்தல. அவன் செய்து வந்து கொண்டிருக்கிறான். ஏன்னா ஆலயம் பழுதாயிடக்கூடாது. நமக்கு தெரியும்லங்க, ஒரு ரூம் அடைச்சு போட்டிருந்தா நீங்க எவ்வளவுதான் கிளீன் பண்ணி ஒரு ரூம் அடைச்சு போட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்து திறந்து பாருங்க, அதுல குப்பையா தான் இருக்கும். ஒரு லைட் இருக்கு அல்லது ஒரு ஃபேன் இருக்கு, நீங்க யூஸ் ஏசி இருக்குன்னு வைங்களேன், என்ன ஒரு லைட் ஆகட்டும், நீங்க யூஸ் பண்ணாமலே வச்சிட்டு இருந்து திடீர்னு ஒரு நாள் ஆன் பண்ண அது ஆன் ஆகாது, என பழுதாயிரும். பிதாக்கள் காலத்தில் அடைக்கப்பட்ட வாசல் அதுக்கப்புறம் திறக்கப்படவே இல்லை. ஜனங்கள் அப்படி பழகிட்டாங்க. நாம தான் சுத்தம் கிடையாதுல்ல, அப்புறம் எதுக்கு போட்டு ஆராதித்து. ஆமே. ஒரு சின்ன பையன் வரான், 25 வயசு. ஆமே. எசேக்கியா உனக்கு ஒரு வேலை கிடையாதான்னு கேட்டா அவன் சொல்லுவான், என்ன நம்பி இந்த பொறுப்புல கொண்டு வச்சுட்டார். நம்பிதானங்க நம்மளை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாற்றி இருக்கிறார். நான் செய்யற முதல் வேலை என்ன? எசேக்கியா நீ செய்யற முதல் வேலை என்ன? முதல் வேலை நான் அரண்மனை ரெடி பண்ணணும், என் பக்கத்துல நின்று எனக்கு வீசுறதுக்கு கொஞ்சம் வேற வச்சிருக்கணும், எனக்கு துதி பாட கொஞ்சம் வேற ரைட்ல கொஞ்சம் வேற லெப்ட்ல வச்சோம். அவன் ராஜ்ய பாரத்தின் முதலாம் வருஷம் 1ஆம் மாதத்துல அவன் ஆலயத்தை பழுது பார்க்கிறான். எதுக்கு? அப்படியே ஆராதிச்சுட்டு போயிடும், அப்படியே ஆராதிச்சுட்டு போயிடும். நோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலங்கள் மாறலாம், கர்த்தருடைய ஆலயத்தின் பிரமாணம் மாறாது. ஆலயத்தின் பிரமாணம் ஒன்னே ஒண்ணுதான், பரிசுத்தம். அதனுடைய 30வது அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா 29வது அதிகாரம் 30வது அதிகாரம் வீட்டுல போய் வாசிங்க. இந்த வீக் ஹோம்வொர்க் 2 நாளாகமம் 29-30 படிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுதே வாழ்த்துகிறேன். ஆமே. 29வது அதிகாரத்தில் ஆசாரியர்களை அழைத்து அவர்களை சுத்தப்படுத்த வான் பண்றான். நீங்க இப்படி இருக்க கூடாது, உங்களை கர்த்தர் ஊழியம் செய்ய தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏன் விளக்கு அணைஞ்சிருக்கு? யாராவது ஒரி பண்ணீங்களா? ஏன் தூபம் காட்டப்படல? எனவே இந்த நியமத்தின்படி ஆண்டவர் காண்பித்த இந்த பிரமாணத்தின்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசாரியரை ஒழுங்குபடுத்துகிறார். 30வது அதிகாரத்தில் யூத ஜனங்கள் எல்லாருக்கும் அவன் என்ன செய்கிறான் என்றால் 31 வாசியுங்கள். அதற்கு பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பியிருந்தது. எங்கும் ஆட்களை அனுப்புகிறான், நிருபங்களை கொடுத்து விசேஷமா அனுப்புகிறான். ஆமே. யூதா ஜனங்களுக்கு மட்டும் இல்ல, எப்ராயிம் மனசே கோத்திரங்களுக்கும் நிருபங்கள். நமக்கு தெரியும் இஸ்ரவேல் யூதான்னு கோத்திரங்கள் பிரிந்திருக்கு. ஆனாலும் பாத்தீங்களா மனசை பாத்தீங்களா? ஆமென். ஆலயம் பழுது பார்க்கப்படும் போது இந்த பிரிவினை இருக்காது. ஆமென். என்னைக்கு பிரிவினை வந்துச்சோ ஆலயம் பழுதாயிட்டுன்னு அர்த்தம். யூதா ஜனங்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டியதானே? ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யூதர்களை நான் கூப்பிட்டார், எல்லாரையும் கூப்பிட்டார். ஆமென். ஆலயம் பழுது பார்த்தா அவன் மனசுல என் குடும்பம், என் சபை, என் ஜனங்கள், என் ஜாதி இருக்காது. அது வந்துட்டுனாலே பழுதாயிட்டுன்னு அர்த்தம், பழுதாயிட்டுனாலே பாழாகுதுன்னு அர்த்தம். ஆமென். அவன் எப்ராயிம் மனாசே கோத்திரங்களுக்கும்
நிருபங்களை கொடுக்கிறான். கொடுத்து விட்டு ஆராதிக்க வர எப்படி சொல்லுகிறான் என்றால், நீ கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ரிட்டர்ன் டு தி லார்ட். நீ திரும்பு. கர்த்தரிடத்தில் திரும்பணும்னா இப்போ நீ எதை பார்த்துட்டு இருக்க? ஏன் கர்த்தரிடத்தில் திரும்புங்கன்னு சொல்றா? 29வது அதிகாரத்தில் பார்த்தோம், கர்த்தருக்கு முதுகத்தை காட்டினார்களாம், கர்த்தரை விட்டு திரும்பி இருக்கிறாங்க. இப்போ நீ கர்த்தரிடத்துல திரும்பணும்னா நீ இப்போ பார்த்து கொண்டிருக்கிற, நீ செய்து கொண்டிருக்கிற பொல்லாப்புக்கு உன் முதுகை காட்டுன்னு அர்த்தம். நீ கர்த்தரிடத்துல திரும்பு, கர்த்தரிடத்துல திரும்புங்கள். அது மாத்திரமல்ல, 2 நாளாக 30வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்கள் பிதாக்களை போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதீர்கள், நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு. அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? கர்த்தருக்கு உடன்பட்டு. உடன்பட்டுன்னா விட்டுரு, அவர்கிட்ட விட்டுரு, விட்டு கொடுத்துரு. சும்மா உன் இருதயத்தை கடினப்படுத்து. நான் இப்படிதான் இருப்பேன், ஆலயத்தில் வந்தா நான் இப்படிதான் இருப்பேன், என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், திருப்பியும் போய் பொல்லாப்பு செய்ய தான் செய்வேன், திரும்பியும் போய் சினிமா பார்க்க தான் செய்வேன், திரும்பியும் போய் பாவத்தை செய்ய தான் செய்வேன், திரும்பியும் போய் அவங்களுக்கு விரோதமா பேச தான் செய்வேன், திரும்பியும் போய் இப்படி உன் இருதயத்தை கடினப்படுத்தினேன்னா உனக்கு தெரியாது, நீ பாழாயிட்டு இருக்கிற, உன் ஆலயம் பாழாகி கொண்டிருக்கிறது. நீ கர்த்தருக்கு உடன்பட்டு, கர்த்தருக்கு உடன்பட்டு. ஏங்க ஒரு காரியம் வாய்க்கப்படணும், இந்த அதிகாரியை போய் பார்த்தா காரியம் நடக்கணும்னா அந்த அதிகாரிட்ட போய் எப்படி இருப்போம்? என்ன ஃபைல் இதை செய்யும் அப்படியா? சிரிப்போமா? அந்த சிரியிலே தெரியும் இவன் காரியம் சாதிக்க வந்திருக்கிறான். அப்படி சிரிச்சுட்டு உங்களையே நினைப்பா இருக்கு. அதுவும் நம்ம எல்லாம் போயிட்டோம்னா உங்களை பத்தி நாங்க இரவும் பகலும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆமென். இல்ல எவ்வளவு முகஸ்துதி பாடுறோம். அப்படி அவங்களுக்கு என்ன பிடிக்கும்? அவருக்கு என்ன பிடிக்கும்? அவருக்கு திருநெல்வேலி அல்வா பிடிக்குமா? வண்டி அனுப்பு வாங்கு. ஏன் இங்க அல்வா இல்லையா? இல்ல அவருக்கு திருநெல்வேலி அல்வா தான். எக்ஸாம்பிள் சொல்றேன், சிலர் விழுங்குறீங்க. அவங்களை எவ்வளவு ப்ளீஸ் பண்றோம். அவங்களுக்கு உடன்பட்டு வெளியே ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, 50 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இல்ல உடன்பட்டு உள்ள போனோட அந்த அவர் ஏதாவது எடுக்க எழுப்புறாருன்னா நீங்க உட்காருங்க, நீங்க உட்காருங்க, அதான் எடுத்து தரணும். உடன்பட்டு நீ ஆராதிக்கணும்னா கர்த்தருக்கு உடன்படாம அவர் எஸ் 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 சொல்லுங்க 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 நான் செய்யறேன், சொல்லுங்க நான் செய்யறேன், நான் இப்படிதான் இருப்பேன்னா உங்களுக்கு ஒரு காரியம் தெரியாது, பழுதாயிட்டு இருக்கு, பழுதாயிட்டு இருக்கு. மதில் வாசல் பழுதாகுது, மதில் இடிக்கப்படுது தெரியாது. வாசல் பழுதாகி மதில் இடிக்கப்பட்டால் சத்ரு உட்புகுதல் என்பது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த கொசு வராம இருக்க வீட்டில் நெட்டு போட்டிருக்கோம். ஒரு வாட்டி வெளியே போறதுக்கு இப்படி திறந்துட்டு திருப்பி உடனே அடைப்போம், அதுக்குள்ள 50 கொசு உள்ள போயிருது. எங்க ஒளிச்சிருக்குன்னே தெரியாது. ஒரு சின்ன கேப் போதும், சின்ன கேப் போதும். ஆமென். செய்தி இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, டைம் போச்சு. நான் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன், நீங்க வீட்டில் போய் மெடிடேட் பண்ணுங்க. சொல்றாங்க, நீ உடன்பட்டு இனியும் நீ கடினப்படுத்திட்டு இருந்தேன்னா பாழாகி பாழாகி தான் போயிட்டு இருக்கு. 25 வயசு பையன் நிருபங்களை கொடுக்கிறான். நீங்க உடன்பட்டு ஆண்டவர் ரைட்டுப்பா, தப்புதான்ப்பா. பைபிள் சொல்லுது, ஆசாரியர்கள் வெட்கி இவ்வளவு நாள் இதை விட்டுட்டோமே, இவ்வளவு நாள் இதை செய்யாம விட்டுட்டோமே, அவர்கள் வெட்கி அவங்கவுங்க முறைமையில வந்து நிற்கிறாங்க. இந்த நிருபம்
யூதாவுக்கு மட்டும் கொடுக்கப்படல, எப்ராஹிம் மனாசே கோத்திரங்களுக்கும் கொடுக்கப்பட்ட போது 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி அந்த அஞ்சல்காரர் எப்ராஹிம் மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டுக்கும் ஊரூராக திரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரிகாசம் பண்ணினார்கள். இதெல்லாம் எசேக்கியா மைண்ட் பண்ணல. பரியாசம் பண்றவன் பரியாசம் பண்ணிட்டு தான் இருப்பான். பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறவன் பாழாகிட்டே இருப்பான். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் அழைப்பை அவர்கள் அசட்டை பண்ணார்கள். ஆராதனைக்கு அடுத்த காரியங்களை ஒருவன் பரியாசம் பண்ணுவான் என்றால் ஆமென், அவனுக்கு தெரியவில்லை. ஆமென், அவனை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். பரியாசம் பண்றவங்க உள்ள இருந்தாலும் வெளியே இருந்தாலும் எங்க இருந்தாலும் பரியாசம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் நீ உட்கார கூடாது, நீ உட்கார்ந்துராத. அவர்களை குறித்து வேதம் பேலியாளின் மக்கள் என்று சொல்லுகிறது. பரியாசம் பண்றவன் பரியாசம் பண்ணுவான். அடுத்த வார்த்தை வாசிங்க, 11. ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி வந்தார்கள். மனத்தாழ்மை இல்லைன்னா வர முடியாது. ஏன்னா பிரிந்திருக்கிறார்கள். யூதா தனியாக, மற்றவர்கள் தனியாக பிரிந்திருக்கிறார்கள். நான் எப்படி அவங்கிட்ட போல, அவன் என்கிட்ட வரட்டும். ஆமென். கர்த்தரிடத்தில் திரும்ப மனத்தாழ்மை அவசியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தாழ்மையானவனா என்னை வெளியே ஈஸியா காட்டிடுவேன், ஈஸியா காண்பிப்பேன். பழைய ஷர்ட்டை போட்டு ஒரு கிழிஞ்ச பைய போட்டு காலில் செருப்படாம நான் நடந்துட்டேன்னா என்ன தாழ்மை. என்னை வெளியே தாழ்மையானவனா ஈஸியா காண்பிக்க முடியும். மனிதன் பார்க்கிறபடி நான் பார்க்க மாட்டேன். கர்த்தர் சொல்றார். யூதா அழைப்பு கொடுக்கும் போது ஆமென், மனாசே எப்ராஹிம் செபுலோன் பகுதியில் இருக்கிறவங்க பரியாசம் பண்றாங்க. என்னடா அந்த சின்ன பையன் சொல்லி நான் வரதுக்கா பரியாசம் பண்றாங்க. ஆனா சிலர் மனத்தாழ்மையாய் கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை தேட ஒரு மனிதனுக்கு முதல்ல தேவை உணர்வுள்ள இருதயம். அடுத்து என்ன தேவை தெரியுமா? மனத்தாழ்மை. என தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். இவர்கள் எல்லாம் தேவாலயத்துக்கு வருகிறார்கள். நீங்க வீட்டில் போய் வாசித்துக்கோங்க. இப்பொழுது அவர்கள் மேல இரத்தம் தெளிக்கப்படுகிறது. அப்படி இருந்தும் அநேகர் இன்னும் சரியாய் சுத்திகரிக்கப்படவில்லையா. அதுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. எசேக்கியா பண்ணுகிற ஜெபத்தை பாருங்கள். 19வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஏற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் என்றான். ஆமா, இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்த போது ஆவியானவர் இடைப்பட்ட காரியம். கர்த்தரிடத்தில் திரும்புகிறார்கள், மனத்தாழ்மையாய் கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறார்கள். நீங்க கீழே படிச்சீங்கன்னா 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாரியர் லேவியர் கையிலிருந்து இரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள். இரத்தம் தெளிக்கப்படுகிறார்கள், பஸ்கா ஆசரிக்கப்படுகிறது, பஸ்காவை புசிக்கிறார்கள். அப்படி இருந்தும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற சுத்தாங்கம். இந்த வார்த்தையை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். நம்ம எவ்வளவுதான் பரிசுத்தமாக்கப்பட்டாலும் அவருக்கு முன்பாக வரும்போது பரிசுத்தத்தில் அவர் தான் உயர்ந்திருக்கிறார். இதை ஒரு நாள் மறக்க கூடாது. ஆமென். இதை மறந்த பரிசேயன் சொன்னான், நான் எல்லாம் செய்கிறேன், நான் பெர்ஃபெக்ட் இல்ல. சிங்காசனத்தை காணும்படி கிருபை பெற்றவன் ஏசாயா. அப்ப அவன் எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருந்திருப்பான். அப்படி இருந்தும் அந்த பரிசுத்தருக்கு முன்பாக வரும்போது, ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன் இல்ல, பரிசுத்தத்தில் அவரே மகத்துவர். இதை மறந்துடக்கூடாது. அப்போ இந்த இடத்துல தான் எசேக்கியா எதை சார்ந்து நிற்கிறான் தெரியுமா? நான் சுத்திகரிக்கப்பட்டுட்டேன், நான் ரத்தம் தெளிக்கப்பட்டவன், நான் நீதிமான், நான் இப்படி, நான் அப்படி, நான் கரெக்டா வந்துடும், என்கிட்ட மனத்தாழ்மை இருக்கு இல்ல. இந்த இடத்துல தான் எசேக்கியா தன்னுடைய நீதியை சார்ந்திருக்கவில்லை,
மாறாக கிருபையுள்ள கர்த்தர். கிருபையை சார்ந்து நிற்கிறான். எவன் ஒருவன் கிருபையை சார்ந்து நிற்பானோ, 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். எவன் ஒருவன் கிருபையை சார்ந்து நிற்கிறானோ அவனுக்கு தேவ அனுகூலம் கிடைக்கிறது. இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? கீழே படிச்சீங்கன்னா தெரியும், அவங்க ஆனந்த சத்தத்தோட ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆராதனை எப்படி திட்டம் பண்றாங்க பாத்தீங்களா? மனத்தாழ்மையாய் கர்த்தரிடத்தில் திரும்பி கழுவ ஒப்பு கொடுத்து, ஆமை தங்கள் நிலை உணர்ந்து தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, கிருபையுள்ள கர்த்தர் மன்னிப்பீராக. தேவ அனுகூலம் பெற்று அவர்கள் எழுந்து தேவனை ஆராதிக்கிறார்கள், தேவனை தொழுது கொள்ளுகிறார்கள், தேவனை உயர்த்துகிறார்கள். அதனுடைய 27 சொல்லப்பட்டிருக்கிறது, லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. இன்னைக்கு எத்தனை பேருடைய ஆராதனை பரலோகத்தை போய் எட்டுச்சு? இதெல்லாம் செய்ய எசேக்கியாவே நீங்க முதல்ல என்ன செஞ்சீங்க? நான் ரிப்பேர் பண்ணேன், பழுது பார்த்தேன். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கடமைக்கா மாறிட்டு, நமக்குள்ள இந்த மனத்தாழ்மை இல்லாம பிரிவினை உள்ள வச்சுட்டு என்ன ஜெபம் ஏறெடுத்தாலும் அந்த விளக்கு எரிகிற விளக்காய் பரலோகம் அங்கீகரிக்காது. எனவேதான் யூதாவுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ, இந்த 25 வயசு பையன் அதே நிருபத்தை தங்களை பகைக்கிற, தங்களை விட்டு விலகி இருக்கிறவர்களுக்கும் எழுதி கொடுக்கிறான். பழுதானது திருத்தப்படணும்னா நாம போட்டிருக்கிற வரப்புகள் எல்லாம் தணியணும். எங்க அப்பா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அவங்க ஊர்ல மழைக்காலம் வரும்போது பல நாட்கள் தண்ணீர் ஒரு முட்டுக்கு வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துருமா, சில மாதங்கள் அப்படியே இருக்குமா. அப்போ அவங்க வீடு சுற்றி நிறைய வயல்கள். அப்போ மற்ற காலங்கள் எல்லாம் வயலை நட்டு வரப்பு போட்டிருப்பாங்க. அப்பொழுது எல்லாம் சொல்லுவாங்க, இது என் வயல், அது அவன் வயல், இது இன்னாருடைய வயல், அப்படி சொல்லுவாங்களாம். இந்த மழைக்காலம் வரும்போது தண்ணீர் பெருகி வரப்பு ஒன்றையும் காணாது. அப்போ எல்லாரும் சேர்ந்திருந்து சொல்லுவாங்களாம், நம்ம வயல்லாம் உள்ள இருக்கு பார்த்தீங்களா, இப்ப எப்படியா நம்ம வயல். சிலர் அது கூட சொல்ல மாட்டாங்க, எனக்கு எங்க வயல் இருக்குன்னு. இந்த வரப்பு தணியும் போது என் 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 அப்படின்னு வந்ததெல்லாம் இப்ப நாம தாவீது சொல்லுங்க, நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோமா. சங்கீதம் 65 8 9 வசனங்களை வாசிக்கல நாம செபிக்க போகிறோம். 65வது சங்கீதம் 8 9 வசனங்கள். கடையாந்திர இடங்களில் 9வது வசனம். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அடுத்த வார்த்தை, அதன் வரப்புகள் தணியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். கரையணும் சில காரியம் அது பழுது ரிப்பேர் ஆகணும்னா, சரியாகணும்னா சில காரியங்கள் கரையணும். ஹல்லேலூயா. ஆலயத்தை பழுதாக்கி ஆராதனை ஏறெடுக்கும் போது அந்த சத்தம் பரலோகத்தில் போய் எட்டும். அப்படி யாருடைய சத்தம் பரலோகத்தில் எட்டுகிறதோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது என்ன ஒண்ணும் தெரியல, எதுக்கு நிக்கிறோன்னு தெரியல, எங்க போறோன்னு தெரியல, என்ன செய்யறோன்னு தெரியல. ஆனா சண்டே வந்தா ஆண்டவர் ஆராதிக்கிறோம். என்ன டெசிஷன் எடுக்கணும்னு தெரியல, என்ன தீர்மானிக்கணும்னு தெரியல, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, இது எவ்வளவு நாள்னு தெரியல.
இது நமக்கான சோதனையானு தெரியல, இது தேவன் அனுமதித்ததான்னு தெரியல. உண்மையிலே ஒண்ணுமே தெரியாம இருக்கிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்திலே கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது. அவருடைய தாசர்களுக்கு தேவன் ஒன்றையும் சொல்லாம செய்ய மாட்டார். எலியா அப்படிதான் ஃபீல் பண்ணாரு. சூனேமியாள் வந்து பாதத்தில் விழுந்துட்டு, நான் உங்ககிட்ட குழந்தைய தாங்கன்னு கேட்டானா, எனக்கு பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி பிளஸ் பண்ணுங்கன்னு கேட்டானா, இப்ப பாருங்க அவன் செத்த நிலைமையில இருக்கிறான் அப்படி சொல்லிட்டு ஓன் அழும்போது எலியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். சார், எலிசா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். என்ன சொல்றான்னா, ஆண்டவர் இதை எனக்கு மறைச்சிட்டாரு, ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆமே, எல்லாத்தையும் சொல்லுவாரு. 3 வருஷம் மழை பெய்யாததை சொன்னாரு, மழை பெய்ய போறதை சொன்னாரு. ஆனா இதை மட்டும் என்கிட்ட மறைச்சிட்டார். ஃபீல் பண்ணார். பாத்தீங்களா? அந்த அளவுக்கு நெருக்கம் இருந்துச்சு. தேவன் ஒன்றும் மறைக்கிறதுக்கு காரணம் இருக்கிறது. இப்போ தொட்டா முடியாது. அடுத்த ஆராதனைக்கு வெளியே இருக்கு. நான் இங்க செய்தி முடிக்க விரும்புறேன். அப்போ ஏன் இந்த உறவை தானங்க ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ராஜாக்களாய், சொந்த ஜனமாய், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய். ஏன் தெரியல? ஏன்னா பழுது சரியாகல. தேவனுக்கு அடுத்த காரியங்களில் என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நான் எத்தனை முறை பைபிள் படிக்கிறேன், எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன் என்பதை தாண்டி ரிப்பேர் பண்ணப்பட்டுச்சா? வரப்புகள் தணிஞ்சிருக்குதா? கரைய வேண்டிய பகுதி கரைஞ்சிருக்கு இல்லைன்னா நம்ம என்னதான் ஜெபத்தை ஏறெடுத்தாலும், எத்தனை மணி நேரம் முழங்கால் போட்டாலும் பரலோகத்தில் போய் எட்டாம பின்மாறி பெய்யாது. என் ஜெபம் பரலோகத்தில் எட்டாமல், நான் தேசத்துக்காக கதறலாம், ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வடிக்கலாம், ஆனா அது பரலோகத்தில் எட்டணும்னா பழுது பார்க்கப்படணும். என் ஜெபம் பரலோகத்தில் எட்டுமானா. ஆபிரகாம் கேட்கல எது வரைக்கும் கூப்பிட்டு சொல்றாங்க, பாருப்பா உனக்கு அடுத்தடுத்து 4ஆம் தலைமுறை வரப்போகுது. அவங்க கொஞ்ச நாள் அந்நிய தேசத்தில் சேவிப்பாங்க. ஆனால் ஒரு 400 years அதுக்கப்புறம் நான் கூட்டிட்டு வந்துடுவேன். அவர் கூப்பிட்டு காரியத்தையும் காலத்தையும் தெரியப்படுத்துறார். பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? அவர் என்ன விரும்பி கேட்டாரோ அது எல்லாவற்றையும் அந்த இடத்துல, என்னாண்டவரே நீங்க எனக்கு பிள்ளைய தராம ஏமாத்திட்டு இருக்கிறீங்க, நீங்க கேட்க 3 வயது கடாவை 3 வயது ஆட்டுக்குட்டியை நான் உங்களுக்கு தரணுமா? முதல்ல நீங்க எனக்கு கொடுங்க. டிமாண்ட் வைக்கல. ஏனென்றால் அவர் ஆராதனைக்குரியவர். அவர் எனக்கு செஞ்சாலும் எனக்கு செய்யலைனாலும் கிருபையா என்னை ஆலயமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருக்குரிய ஆராதனை. ஆமென். அப்படியே கண்களை மூடி. ஜீசஸ். எனக்கு எத்தனை பேர் இந்த வார்த்தைகள் தொட்டது என்று தெரியவில்லை. இன்னைக்கு பிரசங்க பாயிண்ட்ஸும் வரல. இன்னைக்கு ஆவியானவர் கடந்த நாளில் பாரப்படுத்தின காரியத்தை, ஆமென். ஆண்டவரே, பழுதாய் கிடந்த என்னை பயன்படுத்தினான், பாவம் நிறைந்த என்னை பழுதாய் கிடந்த என்னை பாவம் நிறைந்த என்னை 2 கைகளை உயர்த்தி, நீர் இல்லாமல் ரிகலம ஷெரேனி ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆவியானவரே, சில வரப்புகளை நான் போட்டிருக்கிறேன், அதனால நான் பாழாகி கொண்டிருக்கிறது எனக்கு தெரியுது. சில வரப்புகளை போட்டிருக்கிறேன், அதனால நான் பழுதாகி கொண்டிருக்கிறது என்னால ஃபீல் பண்ண முடிகிறது. ஆண்டவர், இந்த வரப்புகளை தனிய பண்ணுவீராக, இந்த வரப்புகளை தனிய பண்ணுவீராக. என்னுடைய ஜெப விளக்கு அணையக்கூடாது.
துதி என்னும் தூபம். ஆண்டவரே, என்னுடைய சத்தம் என் பெருமூச்சும், என்னுடைய சத்தமும் துதி சத்தமும் ஜெப சத்தமும் உங்க சமூகத்துல வரணும்பா, வரணும்பா. அதற்கு தடையா இருக்கிற என்னுடைய இருதய கடினத்தை மாற்றுவீராக, என்னுடைய கிரியைகளை சுத்திகரிப்பீராக, அந்த மனத்தாழ்மை எனக்கு தருவீராக, பரிசுத்தத்தை எனக்கு தருவீராக. உங்க முன்னாக நிற்க நாங்கள் எவ்விதத்தில் பாத்திரவான்கள் அல்ல. கிருபையுள்ள கர்த்தர் எங்களை மன்னிப்பீராக, நீர் எங்களுக்கு அனுகூலம் செய்வீராக. ஆண்டவரே, எத்தனை பேர் இந்த காலை வேளையில உண்மையாய் ஆண்டவரே என்னுடைய ஜெப வாழ்க்கை பழுதா இருக்குது, நான் உணர்றேன், எனக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை வேணும். விரும்புறவங்க மாத்திரம் உங்க கைகளை உயர்த்தி, விரும்புறவங்க மாத்திரம் வெக்கப்படாம கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய ஜெப வாழ்க்கை பழுதா இருக்குப்பா. ஒரு காலத்துல என்ன ரொம்ப என் விளக்கு அப்படி எரிந்து கொண்டிருந்ததப்பா. ஒரு காலத்துல அந்த தெருவுக்கே என்ன விளக்கா வச்சீங்கப்பா. என்கிட்ட வந்து ஜெபிக்கலாம் கேட்டாங்கப்பா, அந்த அளவுக்கு விளக்கா வச்சீங்கப்பா. மலை மேல இருக்கிற பட்டணம் போல வச்சீங்க. ஆனா இன்னைக்கு அணைஞ்சு போயிருக்குது. இன்னைக்கு நான் 4 பேர்கிட்ட ஜெபிக்க சொல்ல வேண்டிய நிலைமையா இருக்கு. எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நான் 4 பேர்கிட்ட போய் சொல்லுகிற நிலைமையா இருக்குது. எங்கேயோ எங்கேயோ பழுதாகி விட்டது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் அந்த வரப்புகள் தணியத்தக்கதாய், அது கரையத்தக்கதாய், இந்த பழுது சரிபார்க்கப்பட்ட பிறகு உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய துதி சத்தங்கள் அது பரலோகத்தில் போயிட்டும், பரலோகத்தில் போயிட்டும். அங்கிருந்து தேவ ஆசீர்வாதம் உண்டாகும். உமக்கு பிரியமானதை செய், எனக்கு கற்று தாரும் தெய்வம். எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நீரே வல்ல பரிசுத்த செம்மையான வழியில மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, துணையாளரே, ரிவல கதனர பசலர ரந்தடர பகவர பலர ரிகவர பலரதனர. நல்ல கவனிங்க, தேவ அனுகூலம் இல்லாம நம்மளால ஆராதிக்க முடியாது. கிருபையை சார்ந்து நில்லுங்க, கிருபையை மட்டும் சார்ந்து நில்லுங்க. அவர்தான் நம்மை தகுதிப்படுத்துகிறவர். நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை, அந்த பரிசுத்தத்துக்கு முன்பாய் நாம் அன்னைக்கு எவ்விதத்தில் பாத்திரவான்கள் அல்ல. இவ்வளவு சுத்திகரித்த பிறகும் கடைசியில எசேக்கியா சொல்றார், நாங்க உங்க கிருபையை நம்புறோம். கிருபையை சார்ந்து நில்லுங்க, ஆனந்தத்தோட முழு மனதோட கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை ஏறிடுங்க. நம்முடைய ஆராதனை பரலோகத்துக்கு போயிட்டுன்னா பரலோகம் நம்ம கிட்ட வந்துருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.